திவ்யா சத்யராஜன் நம்மிடம் இருக்கா, உங்களை பேசலாம். மேடம் வணக்கம். மேடம், எப்போதுமே இல்லாத புதிய ஒரு அனுபவம் உங்களுக்கு நேர்காணல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலந்துகிட்டு இருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரையும் பாக்குறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க விருப்பமனு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா எல்லாரையும் பாக்குறதுக்கு. களம் வந்து எப்பவுமே நீங்க வந்து எங்களுக்கு யாருமே எதிரி இல்லைன்னு சொல்றீங்க. அப்படித்தான் களம் இருக்கா? யாரை நீங்க வந்து ஒரு எந்த தொகுதியில போட்டிட்டு நீங்க விருப்பம் கொடுத்தீங்க? யார ஒரு உங்களுக்கு எதிரான பார்ட்டி யாரை நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, யாருமே எங்களுக்கு எதிரி இல்லைங்க. நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம். அதுல எந்த ஒரு டவுட்டும் எனக்கு இல்ல. எப்பவுமே ஒரு போட்டின்னு வரும்போது நமக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நம்ம வந்து மையப்படுத்தா இருக்கணும். உங்களோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும்? அதே போல வந்து எந்த தொகுதியை குறிப்பிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க? தமிழக முதல்வர் திமுகவுடைய தலைவர் என்ன கேட்டாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆனா மக்களுக்காக வேலை செய்யற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். மக்கள் பிரச்சனைகள் பத்தி ஒரு புரிதல் இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். அதனால வெற்றி எங்களுக்கு தான். நீங்க ஒரு மேடையில் பேசும்போது திராவிட சித்தாந்தம், மக்களுடைய அடிப்படைகள் பிரச்சனை, உங்களுடைய சமூக சார்ந்திருக்கூடிய அந்த சமூக தேவைகளுடைய பிரச்சனையை மையப்படுத்தி உங்களுடைய பேச்சு சாரம்சம் இருக்கும். களத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பேசுவீங்க? எல்லாத்துக்கும், ஹெல்த்ல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து பெண்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துதான் பேசுவோம். ஒரு சில விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு வந்து இடம் கொடுத்தா, தொகுதி கொடுத்தா நம்ம வந்து களத்துல நிற்போம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இல்ல, நான் சொன்ன மாதிரி எனக்கு சீட்டு கிடைக்கிறது முக்கியமே இல்ல. நாங்க எல்லாரும் திமுகக்கு வேலை செய்வோம். we are all DMK warriors. சீட்டு இருக்கோ இல்லையோ திமுகக்காக எங்க உயிரை கொடுத்து வேலை செய்வோம். திமுக மட்டும் இல்லாம ஒவ்வொரு இயக்கத்திலுமே வந்து குறிப்பிட்ட பேச்சாளர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த முறை நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் போட்டுறது இல்லாம தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி திமுக தலைமை உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா? நிச்சயமா தலைவர் போக சொன்னா நான் பிரச்சாரத்துக்கு போவேன்னா. எப்பவுமே இதுக்கு முன்பாகவே ஒரு சில முக்கியமான மேடைகள்ல, திராவிட சார்ந்திருக்கக்கூடிய மேடைகள்ல அப்போது சத்யராஜ் சார் அவர்களையும் நம்ம பார்க்க முடியுது. அவங்க பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சார்ந்து நீங்களும் பல்வேறு கருத்து சொல்லிருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சார் என்ன சொல்றாரு அது சொல்லுங்க. அவருக்கு சந்தோஷம்தான். அவரு எப்போதும் எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. இப்போ இந்த கட்சியை பொறுத்தவரை, இயக்கத்துல பொறுத்தவரை இன்னைக்கு சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா 16 தொகுதியிலும் இருக்கக்கூடிய போட்டியிட விருப்பம் கொடுத்திருந்தாங்க. நீங்க குறிப்பிட்டு எந்த தொகுதி கொடுத்தீங்க? நான் முதல்ல கேட்டேன், நீங்க குறிப்பிட்டு சொல்லல. எந்த தொகுதிக்கு கொடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆனா நான் 1000 விளக்கு வேளச்சேரி கேட்டிருக்கேன். அதுல நீங்க அடிப்படை பிரச்சனைகளை உள்வாங்கிட்டீங்களா? என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்களா? அதை எதுவும் நீங்க வந்து உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை சிஎம் கேட்டாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஆனா நான் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிறைய இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு, இரும்பு சத்து மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகள், சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ சென்னையில எந்த ஒரு தொகுதியிலையுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். டி நகர், வேளச்சேரி, பெரம்பூர், அண்ணா நகர், நிறைய தொகுதியில நிறைய என்னோட வாலண்டியர்ஸோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேங்கண்ணா. இப்போ திராவிட கழகத்து திமுக களத்துல எங்களுக்கு யாருமே எதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு டிவிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வட சென்னை, பல்வேறு சென்னையை மையப்படுத்தி பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துறாங்க. முக்கியமான அவங்களுடைய லீடர்களை முக்கியப்படுத்தி பேசு பொருளாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணா, ஐ திங்க் அவங்களுக்கு தான் பயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து திமுக எதிரிங்கிறாங்க. எங்களுக்கு பயம் இல்லை, அதனால நாங்க அவங்கள பத்தி பேச விருப்பப்படலைங்கண்ணா. பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நல்லா வேலை செய்யணும்னு சொன்னாரு. நாங்க எல்லாருமே வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். நான் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸோ சென்னையில எந்த ஒரு தொகுதியிலுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது. நிறைய இடங்கள்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இரும்பு சத்து மாத்திரைகள் இலவசமா கொடுத்துருக்கேன். வைட்டமின் மாத்திரைகள் இலவசமா கொடுத்துருக்கேன். ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு, ராகி, சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் இலவசமா கொடுத்துருக்கேன். அதனால எந்த ஒரு தொகுதியிலுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது. வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இல்ல, ஒரு 5 நிமிஷம் தான் உள்ள இருந்தோம். நல்லா வேலை செய்யணும் அப்படின்னாரு. கண்டிப்பா எல்லாரும் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கும். இது திராவிட மண், வெற்றி நமக்கே.